ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏர்ட்ராப் கைஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இவங்க ட்விட்டர் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள், பேக்டு பை பினான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பேக் பண்ணிக்கிறது வந்து பினான்ஸ் லேப்ஸ். நீங்கள் அஃபிஷியலாக அங்கேயே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 188K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் ஆகல இந்த ஏர்ட்ராப்பு. ஸோ கூடிய சீக்கிரம் இது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக போகுது. ஏன்னா இது வந்து இன்னொரு 2 வீக்ஸ் தான் இருக்கும் இந்த ஏர்ட்ராப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீக்ஸ் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் மூலியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேப் சேனல் லிங்க் இருக்குது கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா அப்டேட்ஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிசன், வேர்டஸு, அப்புறம் ஆம்ஸ்டர் காம்பேட், மீம்5, ஓஜிசி, டேப்ஸ் அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் மைனிங்கும் கவர் பண்ணிப்போம், ஃப்ரீ மைனிங் அப்ளிகேஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 நியர் தேவை உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 40 ரூபா, நான் ஒரு 40 ரூபா 50 ரூபா வருது, அவ்வளோதானே, ஒரு 0.1 நியர். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு பழைய ட்விட்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு எதாவது இருந்தால் கூட ஓகே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, க்ரோம் போய்ட்டு நீங்கள் சென்டர் வேலெட் எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ லேப்டாப் இருக்கிறவங்க சென்டர் வேலெட் எக்ஸ்டென்ஷன் உங்களோட க்ரோமில் சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்டர் வேலெட்னு ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நம்ம டேம் சேனல்லே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணி கிடைக்கணும், இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு ஆட் டு க்ரோமும் தந்துருங்க. ஸோ யார் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து மைசஸ் இல்லை கிவி ப்ரௌசரில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி ஆட் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா சென்டர் வேட் ஹஸ் பீன் ஆடட். ஸோ அப்புறம் உங்கள் எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட்டில் போய்ட்டு இந்த சென்டர் வேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ 0.1 நியர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம டெபாசிட் பண்ண மாதிரி இந்த வேலெட்டில். ஸோ அப்புறமா கிரியேட் இம்போர்ட் வேலெட் இருக்கும். கிரியேட் வேலெட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு நியர் எக்கோசிஸ்டம்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால தான் நம்ம நியர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கிரியேட் பாஸ்வேர்டு கேட்கும். ஒரு மினிமம் 8 டிஜிட்ஸ் இருக்கணும் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு உங்கள் வேலெட்டோட முக்கியமான 12 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் வேர்ட்ஸ் தருவாங்க, சீட் ப்ரைஸு. ஸோ முக்கியமாக அது வந்து ஏதாவது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் உங்களால் வேலெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. 12 வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 12 வேர்ட்ஸில் 11th வேர்டு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு வேர்டை சொல்லும். எனக்கு வந்து 11th வேர்டு கேட்டிருக்கு. ஸோ அந்த 11th வேர்டு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. முக்கியமான 12 வேர்ட்ஸ் வந்து ஏதாவது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதுக்கப்புறமா கிரியேட் தந்துடுங்க. அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும், அக்கௌண்ட் இஸ் நாட் இனிஷியலைஸ்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த இடத்த க்ளோஸ் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து இந்த வேட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நியர் வேட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹாட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா நியர் டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கூட விட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு ஒரு 0.1 நியர் வந்து என்னோட ஹாட் மைனிங் ஆப்லேருந்து எடுத்து வந்துடுறேன். அப்படியே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் விட்ரா பண்ணிக்கலாம். நியர் நெட்ஒர்க் செலக்ட் பண்ணி விட்ரா பண்ணி இந்த இடத்துல டெபாசிட் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் வேலெட்டுக்கு. ஸோ யார் ஹாட் மைன் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து உங்களோட ஹாட் வேட்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த இயர் வேட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் இருக்கும். நம்ம 0.5 நியர் டெபாசிட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து ஒரு 0.1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர் மேலே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆயிரும். அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நியர் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆட் ஆயிரும். நீங்கள் 0.1 அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி வந்து கட் ஆயிரும். அதில் 0.1ல் 0.05 கட் ஆயிரும். மிச்சம் தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 0.0481 தான் வந்திருக்கு. ஒரு $0.5 ஒரு $0.25 தான் வந்திருக்கு. அது சொன்னல வேட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு $0.25 வருது. 0.05 நியர் வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ 0.1ல் பாதி கட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க்கை தந்துருங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசர் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே, இந்த ஏர்ட்ராப் வந்து May 3 வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ April 3க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ May 3க்கு எண்ட் ஆக போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்விட்டர் பேஸ்ட் ஆன் டாஸ்க் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க் நான் தந்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த வேட் வந்து கிரியேட் பண்ணிட்டு 0.1 டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு நியூ டேப்பில். ஸோ லிங்கை பேஸ்ட் பண்ணி அதில் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் வித் எக்ஸ் கேட்கும். ஃபஸ்ட் வந்து உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட சென்டர் வேட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து ட்விட்டரை கிளிக் பண்ணி அதரைஸ் ஆப் தந்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக் வந்துட்டு நம்ம சென்டர் வேட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கனெக்ட் பண்ணணும், உங்களோட ட்விட்டர் யூசர் நேம் வந்து காட்டும். ஸோ கனெக்ட் வேட் தந்தீங்கன்னா உங்களோட சென்டர் வேட்டோட பாப்பப் வந்து வரும், சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட சென்டர் வேட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்இன் டாஸ்க்கும் இருக்குது, அப்புறம் ட்விட்டர் பேஸ்ட் ஆன் டாஸ்க்கும் இருக்குது. ஸோ அலோவ் தந்துடுங்க. அதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு வந்து வேட் வந்து கனெக்ட் ஆகும், உங்களோட அட்ரஸ் வந்து இடத்துல காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா பூஸ்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பூஸ்டர் வந்து எப்படி பேஸ் பண்ணி தராங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் மேலெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் பூஸ்டர் கிடைக்கும். ஸோ ஒரு 150 ஃபாலோவர்ஸ் மேலே இருந்தால் ஐ திங்க் ஒரு 1.1x பூஸ்டர். நார்மலாக உங்களுக்கு 1x பூஸ்டர் கிடைக்கும். ஸோ அதிக ஃபாலோவர்ஸ் இருந்துச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2x வரைக்கும் கிடைக்கும். ஆனால் 2xக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 10,000 ஃபாலோவர்ஸ் மேலே இருக்கணும். மினிமம் உங்களுக்கு வந்து 1x பூஸ்டர் கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து சைன்இன் இருக்கும், டெய்லி சைன்இன். ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த சைன் மேலே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் சைன்இன் ஆயிரும். ஸோ டெய்லி இதுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 வீக்ஸ் இதில் சைன்இன் பண்ணாலே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 700 800 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நார்மலாக 1x பூஸ்ட் இருந்துச்சா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 1.1x பூஸ்ட் இருக்கிறதுனால 55 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டர் என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் 3 வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் வந்து என்னென்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மல்டிபிள் ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் சென்டர் ஆட் க்ரியேட் பண்ணி இந்த டாஸ்க் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், அந்த ரெஃபர் பண்ணுறது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா அவங்க டோட்டல் ரெஃபர் பண்ணுற பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 5% கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்விட்டர் என்கேஜ்மெண்ட் பூஸ்ட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இதில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடணும். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வியூஸு, லைக்ஸு, அப்புறம் ரீபோஸ்ட்டு, ரிப்ளைஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் தான் நம்மளால் அதிக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போட்ட அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வியூ வந்துச்சுன்னா ஒரு வியூக்கும் 0.03 பாயிண்ட்ஸும், ஒரு லைக் வந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸு, ஒரு ரிப்ளை வந்துச்சுன்னா 10 பாயிண்ட்ஸு, ஒரு ரீபோஸ்ட் வந்துச்சுன்னா 20 பாயிண்ட்ஸு, அந்த ரீபோஸ்ட்டுக்கு கோட் ட்வீட்ஸ் யாராவது போட்டால் அதுக்கு 20 பாயிண்ட்டு. ஸோ என்னோட பழைய அக்கௌண்ட்னு காட்டுறேன். ஸோ இது நான் நேற்று தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ நேற்று ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 85 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. நான் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீபோஸ்ட் வந்து 3 வந்திருக்கு. ஸோ 3 × 20 பாயிண்ட் 20 60 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி நீங்கள் ஒரு போஸ்ட் போடணும், டிஃப்ரெண்ட் போஸ்ட் போடணும் டெய்லி. அப்புறம் நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கூட உங்களுக்கு லைக் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட லைக் ட்விட்டர் பேஜெல்லாம் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 150 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் அவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸில் ஒரு 5% கிடைக்கும். ஸோ அந்த போஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குங்க. நீங்கள் லைக் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அதிக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ சென்டர் லேப்ஸ் போட்டு தான் நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க டேக் பண்ணுற மாதிரி இது. ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து நான் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து லைக் வேறு தான் உங்கள்கிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் லைக், ரீபோஸ்ட் இதெல்லாம் போடணும். ஸோ வந்து இன்னொரு ட்விட்டர் அக்கௌண்ட் இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன், இந்த அக்கௌண்ட்டு. ஸோ ட்விட்டர் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம போட்டோங்களே, ஸோ அந்த அக்கௌண்ட்டோட பேஜுக்கு வந்து நம்ம போயிடும். இப்போ நம்ம சேனலோட அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இது இன்னொரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போஸ்ட் பண்ணால் அந்த போஸ்ட் வந்துருக்கு 35 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் லைக் பண்ணுறேன், அப்புறமா ரீபோஸ்ட் பண்ணுறேன், அப்புறமா கமெண்ட் ஒன்று போடுறேன். ஸோ ரீபோஸ்ட்டு அந்த கோட்ஸுக்கு வந்து தான் உங்களுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க அக்கௌண்ட்லேருந்து லைக் அவங்க வந்து உங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக்கு, ரீட்வீட்டு, கமெண்ட்டு, வியூ இதெல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 55 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு யூசர் கிட்டேருந்து. ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ நான் அதனால தான் டைமில் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாம் நம்ம ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 100 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருப்பாங்க நம்ம சேனல்லே. ஸோ ஒரு 100 மெம்பர்ஸும் நீங்கள் லைக் எல்லார் போஸ்ட்டுக்கும் யார் யார் அவங்க போஸ்ட் போடுறாங்களோ ஜஸ்ட் இது கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஸோ நீங்கள் அவங்க போஸ்ட்டுக்கு வந்து லைக், ரீட்வீட்டு, அப்புறம் கமெண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களோட அந்த போஸ்ட்டுக்கும் போடுவாங்க. ஸோ நீங்கள் சாதாரணமாக 500 to 1000 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நான் இந்த போஸ்ட் வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நான் போட்ட இந்த போஸ்ட் வந்து நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போட்ட போஸ்ட்டோட ஷேர் லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து என்னோடய போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ லைக் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லைக், ரீபோஸ்ட் எல்லாம் பண்ணிடுங்க. யார் யார் பண்ணுறீங்களோ எல்லாரோட லைக் ட்வீட்டுக்கும் நான் வந்து அவங்களோட போஸ்ட்டுக்கு போய் நான் லைக், ரீட்வீட் எல்லாம் பண்ணுறேன். ஸோ கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஸோ யார் யார் உங்களுக்கு பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து லைக், ரீபோஸ்ட்டு, கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ வந்து இதை பின் பண்ணி வச்சிட்டேன் இந்த போஸ்ட்டை. ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும் அந்த மெத்தட் வந்து சொல்லிடுறேன், உங்கள் லிங்க் வந்து எப்படி எடுக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ டெய்லி வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த நாள் வேறு ஒரு இதே மாதிரி போஸ்ட் வரும். அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அப்புறமா லாஸ்ட் வந்து சென்டர் லேப்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து நீங்கள் டேக் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது உங்களோட அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன இல்லை, நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும், இந்த போஸ்ட்டோட லிங்க்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம சேனலோட போஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ சேனல் வந்து பின் பண்ணி வச்சுருக்கல என்னோடய போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல கமெண்ட்டில் போய்ட்டு உங்கள் போஸ்ட்டோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நான் பின் பண்ணி வச்சுருப்பேன், உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பின்டு போஸ்ட் இருக்கும், அட் சென்டர் லேப்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த பின்டு போஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா லைக் போஸ்ட், ரிப்ளை அதெல்லாம் இருக்கும். கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி. ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து இந்த இடத்துல அந்த லிங்க் வந்துடும். அந்த லிங்க் வழியாக போய் உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து லைக் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ரீட்வீட்டு, ஃபாலோ, கமெண்ட் இதெல்லாம் போடுவாங்க, லைக்கெல்லாம். ஸோ இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கீழே கமெண்ட் வந்துட்டு உங்களோட அந்த போஸ்ட் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க.
ஸோ நான் ரிப்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன், அந்த மெயினாக என்னோடய சேனல் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ என்னோடய சேனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து வந்துருச்சு, அந்த அக்கௌண்ட்டில் போட்ட போஸ்ட் வந்துருச்சு. அது மேலே கிளிக் பண்ணி நான் வந்து கிளிக் பண்ணோன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து எனக்கு கூட்டின்னு போயிடும். இந்த இடத்துல வந்து ரீபோஸ்ட்டு, லைக் இதெல்லாம் பண்ண முடியும் இப்போ. ஸோ நம்ம சேனலில் யார் இருக்கீங்களோ நம்மளோட கிரிப்டோட டீமில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது சொன்ன மாதிரி கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஸோ நீங்கள் யாருக்காவது லைக் ரீபோஸ்ட், லைக் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பின் பண்ணி வச்சுக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து லைக் அதெல்லாம் போடுறாங்களோ ஸோ எல்லாருக்கும் போய்ட்டு நீங்கள் லைக் பதிலுக்கு ரீபோஸ்ட்டு, லைக்கு, அப்புறம் கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ரீபோஸ்ட்டு அப்புறம் அந்த ரீபோஸ்ட் ட்வீட்டு இது ரெண்டையும் மெயினாக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு தான் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் இது 2 டாஸ்க் பண்ணுறாலும் உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மிச்சது வந்து லைக்குக்கு, அப்புறமா கமெண்ட்ஸுக்கு தான் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு கீழே காட்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு. இந்த ட்விட்டர் என்கேஜ்மெண்ட் பூஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி பண்ணிங்கன்னா மறுபடியும் நாளைக்கு ஐ திங்க் மார்னிங் சம் டைம் ஏதோ இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகிற டைம் வந்து நான் செக் பண்ணிட்டு நம்ம டேம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது இதுக்கு. இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்களாம் ட்விட்டர் பேஜ் வச்சுருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ட்விட்டர் பேஜஸ் இருக்கும், 1 மில்லியன், 2 மில்லியன், 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜஸ் எல்லாம் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதிகமாக வியூஸ் ரீபோஸ்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அட் சேம் டைம் அந்த ரிஸ்க்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பண்ண போகிறீங்க இதை ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு 2-3 போஸ்ட் பண்ணுங்கள் வேறு லைக் பேஜஸ்லாம். ஸோ அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஸ்பேம்னு ரிப்போர்ட் ஆகி அக்கௌண்ட் வந்து டெம்பரரியாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதிகமாக பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் நம்ம சேனல் அக்கௌண்ட்டில் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அவ்வளோ அந்த பேன் அதெல்லாம் எதுவும் வராது. நீங்கள் வேறு ஏதாவது லைக் பெரிய பெரிய குரூப்ஸில் இருக்கிறத போய் இந்த மாதிரி அதிகமாக லைக் போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அக்கௌண்ட் பேன் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த சென்டர் லேப்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜுகளோடு போய் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது அவங்களோட ப்ராஜெக்ட்னால அங்கே எந்த இஷ்யூஸ் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.